ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. இன்னமும் நிறைய பேர் ஆர்டர் போடுறாங்க, ஸ்டாப் லாஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை டார்கெட் அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. இந்த அப்புறம் பார்த்துக்கலான்ற கதையே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆர்டர் போட சொல்லவே உங்களுடைய எஸ்எல் ஆர்டரும் கூடவே வரணும். மில்லி செகண்ட் நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே நீங்கள் சேல் ஆர்டராக இருங்க, இல்லை பை ஆர்டரான இருங்க. நீங்கள் எந்த ஆர்டர் போட்டாலும் அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இமீடியட் அட் த மில்லி செகண்ட் நீங்கள் போட்டே ஆகணும். நீங்கள் போடாத வரலும் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியாது மார்க்கெட்டில். அதை புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட் டைம் டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணாதீங்க, ரிசீவ் பண்ணாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணாதீங்க. எனக்கு வேண்டாம், டிப்ஸ் கால்ஸ் வேண்டாம், நான் கற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ விட்டுருங்க, அது அவருடைய சுபாவம். அதாவது மனிதன் மாதிரி பேசலாம், மிருகம் மாதிரி தான் பேசும், பறவை மாதிரி தான் பேசும். ஓகேங்களா? ஸோ அவருடைய லாங்குவேஜில் அவர் பேசியிருந்தார். மேபி அவர் மனுஷ பிறவை இல்லாமல் இருக்கலாம். ஓகே, சரி விடுங்க, பரவாயில்ல. அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லா சொல்கிறோம், டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க, ஏமாந்துருவீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரோம். அவருக்கு வேறு மாதிரி புரிஞ்சுட்டு சரி விடுங்க, அவங்க டிப்ஸ் கால்ஸ் வாங்கி போகிறோம். இப்போ மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கோவம் வரலாம் அந்த விஷயம். ஏன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ஷன் ஆகிட்டுருப்பீங்க. நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி அதில் லாஸ் ஆகி அடிக்ஷன் ஆகிட்டுருப்பீங்க. உங்களுக்கு என்னென்னா, நான் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி தான் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஸோ அதில் நீங்களால் அது வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். அதாவது கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருப்பேன். ஜென்ரலாக எல்லாருமே பிரச்சனை என்னென்னா கன்ஃபியூஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமாக கன்ஃபியூஸை பிரிச்சுக்கிட்டேன்னா, மனசளவில் வர கன்ஃபியூஸாக இல்லை சார்ட் ரீடிங்கில் வர கன்ஃபியூஸாக அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. அதாவது நான் எனக்கு பிளான் தெரியுது, என்னால் பிளான் தெரியுது, ஆனால் அந்த பிளான் லைவ் மார்க்கெட்டில் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்றது சைக்காலஜி பிரச்சனை. ஓகேங்களா? ஆனால் எனக்கு பிளானே தெரியல, பிளான் பண்ணவே தெரியல, எனக்கு பிளானே போட தெரியல அப்படின்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரச்சனை. அதாவது சார்ட்டு மேலே கீழே போகுது, எனக்கு ஒன்றும் புரியல, புரியல அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். புரியல அப்படின்னு சொல்ல வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறேன். எப்போ நீங்கள் புரிஞ்சுது என்னால் பண்ண முடியல, எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியல அப்படின்றீங்களே, அதுதான் பிரச்சனை. அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் பிரச்சனை அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்போது கன்ஃபியூஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் கன்ஃபியூஸ் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை 100 டைம் நீங்கள் செய்ய சொல்ல நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகுறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சமையல் செய்கிறீங்க, அவங்க வீட்டம்மா உங்கள் ஒய்ஃபுங்க செய்வாங்க சமையல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கும். என் மனைவி இட்லி நல்லா செய்வாங்க, என் மனைவி புலாவ் நல்லா செய்வாங்க, சாம்பார் நல்லா செய்வாங்க, வடை நல்லா செய்வாங்க. அவங்க ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு எல்லாமே சமையல் செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அதில் தான் அவங்க நம்பர் 1 வர முடியும். எல்லாத்துலேயுமே நம்பர் 1 வரது ரேர். யாரோ ஒருத்தரால் தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1 வர முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் சார்ட்டை எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது அவங்க இதை சொன்னாங்க, நான் அதனால் அதை ட்ரை பண்ணேன், அது செட் ஆகலை. அவங்க இன்னொன்று இதை சொன்னாங்க, அதை ட்ரை பண்ணேன், அது செட் ஆகலை. அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இன்னமும் நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கணும்னு நீங்கள் எதுவரையில் நினைக்கிறீங்களோ அதுவரையிலும் உங்களால் மேலே வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. இப்போது என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாம். அந்த டாஸ்க்கை நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்கிறேன். அவங்க புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதாவது அவங்க புரிஞ்சுக்க உள்ளவே வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்களாம் வரணும், மேலே வரல நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுத சொல்ல அந்த தேடுதலோட ரிசல்ட் முழுமை அடையிற வரலும் அதே தான் நீங்கள் தேடிட்டு இருக்கணுமே தவிர அடுத்தது போகக்கூடாது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் சார்ட்லேயே பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு கேனல் ஸ்டிக் சார்ட் போயிட்டுருக்கு. சார் யாரோ சொன்னாங்க, ஹெக்கினாஷி போட்டால் நல்லா ட்ரேட் பண்ணலாமா, நல்லா ப்ராஃபிட் வரதான் அப்படின்னாங்க. பார்த்தோன்னே ஆஹா, 2 க்ரீன் போட்டோடனே கண்டினியூவாக நல்லா ப்ராஃபிட் வரும். எப்படி? இப்போ 2 க்ரீன் போட்டோன்னே இங்கேருந்து வாங்கணுமா,
அது கண்டினியூவாக போயிட்டே இருக்குமா, எங்கே ரெண்டு வருதோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது இது ஹெக்கினாஷி அப்படின்வாங்க. அப்புறம் வந்து 2 ரெட்டு போட்டுன்னு சேல் பண்ணணுமா, அப்புறம் கண்டினியூவாக எங்கே 2 க்ரீன் வருதோ அதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடணுமா, அப்போ வந்து ரொம்ப பெரிய பெரிய ரேலிலாம் வந்து டார்கெட் புக் பண்ணலாமா அதில் ஹெக்கினாஷியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் எல்லோரும் இந்த ஹெக்கினாஷி கேண்டில் போட்டு எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணிடலாமே, ஏன் உங்களால் பண்ண முடியல? ஏன்னா இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஹெக்கினாஷி கேண்டில் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயம், ஒத்துக்கிறேன். ஹெக்கினாஷி நல்ல விஷயம் எல்லாமே. ஒரு விஷயத்தில் அவங்க ஹெக்கினாஷி ஒரு கேண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஏதோ இருக்குது அதில், அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்து ஒரு கேண்டில் போட்டுட்டுன்னு க்ரீன் கண்டினியூவாக மேலே போனால் க்ரீனு, ரெட்டு க்ரீன் கண்டினியூவாக க்ரீன் வந்து ரெட்டு, அதில் ப்ராஃபிட் பண்ணிடலாம். இல்லை, இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க. இதில் ஒரு 6 மந்த் டைம் கொடுங்க, 1 மந்த் டைம் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டைம் கொடுங்க. இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்குறேன் அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுங்க. எனக்கு 1 மாதத்துல எல்லாம் வந்துடணும், 1.5 மாதத்துல எல்லாம் வந்துடணும் அப்படின்னா வராது. ஏன்னா நீங்கள் அதுக்கு பக்குவப்படல. உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக வேணும், அடுத்தவன் சம்பாதிக்கிறானேன்ற ஒரு மைண்ட் செட். எப்பவுமே வந்து கம்பேரிஸ் கூடாது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ண என்ன ஆகுனா உங்களுக்கு எதுவும் தெரியாமல் போயிடும். தயவு செஞ்சு உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்களா கூட. அடுத்தவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறானா, அடுத்தவன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா, அடுத்தவன் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறானா, அடுத்தவன் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானா, அது தேவையில்லை. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அதை உணர்த்துங்க. மார்க்கெட் உங்களுக்கு என்ன கூலியோ அதை கொடுக்கும். நீங்கள் ஒரு பிகாம் படிச்சிருக்கீங்களா, இல்லை எம்காம் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் எம்எஸ்சி என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கு உண்டான வேலையை நேச்சர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். நீங்கள் சார்ட் ட்ரேடிங் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு மார்க்கெட் கேட்கும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துட்டீங்கன்னா பெனால்ட்டி கேட்கும் உங்கள்கிட்ட. என்ன பெனால்ட்டினா உங்கள்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களை அனுப்பிச்சிடும் மார்க்கெட். அதுதான் பெனால்ட்டி. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகுங்க. இப்போ இன்னொன்று சொல்லுங்கள். இப்போ ரென்கோ சார்ட்னு ஒன்று இருக்குது. ரென்கோ சார்ட் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆஹா, இது என்ன சூப்பராக ஒன் டைரெக்ஷனில் போகுது, இது குச்சி எதுவுமே இல்லை, 2 க்ரீன் போட்டால் டாப் டக்கரை நல்லா ப்ராஃபிட் சம்பாதிக்கலான்ற மாதிரி தோணும். இந்த பாருங்கள், 1 ஹவர் சார்ட் இது. 2 க்ரீன் பாக்ஸ் போட்டோன்னே நல்ல ப்ராஃபிட் கண்டினியூவாக போகுது, இன்னும் வரல. அப்புறம் கடைசியாக 2 ரெட்டு இங்கே போடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 ரெட்டு போட்டுன்னா ஆஹா இங்கே சேல் பண்ணிட்டா நல்ல ப்ராஃபிட் போல் தருது அப்படின்னு அவங்க சேல் பண்ணுவாங்க. திரும்ப 2 க்ரீன் எக்ஸிட் பண்ணிக்குவாங்க, திரும்ப பை பண்ணுவாங்க. இது மாதிரி ரொம்ப பெரிய ஆஹா நல்லா ஈஸியாக இருக்குது அது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பை அண்ட் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லுவீங்க. இப்போ ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, யூடியூப்பில் அவங்க சொன்னாங்க பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சொல்கிறதையும் எடுத்துங்க. அது உங்களுக்கு மேட்சிங் ஆகுதா, அதில் நீங்கள் ஒழிங்க, அது கஷ்டப்படுங்க அதில். இப்போது அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுங்க. திரும்ப கேலன் ஸ்டிக்காக வந்துடலாம், நம்ம எங்கேருந்து அங்கேயே வந்துடலாம். கேலன் பார், இதில் நிறைய பார் சார்ட் இருக்குது, எல்லாமே காகி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க. நீங்கள் காகி இருந்தால் காகியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க, ரென்கோ வந்தால் ரென்கோவில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க, எக்கினாஷி இருந்தால் எக்கினாஷி போடுங்க, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சார்ட் போகுது சார், மூவிங் ஆவரேஜ் போட்டால் நல்லா ப்ராஃபிட் வருதாமே, இல்லை போலிங் பண்ணி போட்டால் ப்ராஃபிட் வருதாமே, இல்லை பிவட் போட்டால் நல்லா வருதாமே, இல்லை சிபிஆர் போட்டால் நல்லா வருது, சிபிஆரில் வந்து பர்டிகுலர் பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்களாமே, அப்புறம் பிவட் போட்டாக்க பிவட்டில் நல்லா பண்ணுறாங்களாமே, எப்படி, அப்புறம் ஆர்எஸ்ஐ போட்டால் யூஸ் ஆகாமே, அப்புறம் எம்ஏசிடி போட்டால் அதில் நல்லா சம்பாதிக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே இருக்குது, அதில் மாஸ்டர் இருக்காங்க. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் எம்ஏசிடி போட்டு கற்றுக்குறீங்க, இல்லை ஆர்எஸ்ஐயில் போட்டு கற்றுறீங்க, இல்லை இண்டிகேட்டர் வச்சு நல்லா யூஸ் பண்ணி கற்றுக்குறீங்க, ஒரு மூவி ஆவரேஜ் கற்றுக்குறீங்க அப்படின்னா எதையாச்சும் ஒன்றா பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான். எதையாச்சும் ஒன்றா பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ். சாரி, ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க, அதில் நோ டவுட். இப்போது என்னை கூட கேட்பாங்க, சார் நீங்கள் 200 EMAவில் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு 200 EMA செட் ஆகிடுச்சு, எனக்கு 200 EMA செட் ஆகிடுச்சு. இதே 200 EMA எல்லாருக்கும் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? இப்போது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்ன மாதிரி எக்கினாஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அவங்களுக்கு மாறவும் கூடாது, அவங்க அதிலே தான் இருக்கணும். கூட என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து இன்க்ளூடிங் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா பவரை பில்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஆர்எஸ்ஐயில் வந்து நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஆர்எஸ்ஐயில் மூமெண்டம் கேட்ச் பண்ணிவிட்டு ஓகே இதில் நல்லா பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, அது கூட ப்ரைஸ் ஆக்ஷனை ஆட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபியூஸ்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன எதுக்காக கன்ஃபியூஸ்?
ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு விஷயம் தெரியும் அதை அப்ளை பண்ணல முடியல அப்படின்னு கன்ஃபியூஸாக, இல்லை எனக்கு விஷயமே தெரியல அப்படின்றது கன்ஃபியூஸாக, இல்லை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது கன்ஃபியூஸாக. அதாவது நீங்கள் கற்றுக்கணுன்றது சில பேர் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. எப்படி ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்கணும் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்றதுலேயே கன்ஃபியூஸாக இருப்பாங்க. அப்படி இல்லை, அதில் கன்ஃபியூஸ்லாம் ஒன்றும் தேவை. நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் கற்றுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் முயற்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பணம் வந்து 0. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் கேட்டுங்க, லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா சார்? என்னோட லாஸ்லாம் அதிகமாக ரிகவர் ஆகிடுச்சு, ரிகவர் பண்ண முடியுமா? நோ, லாஸ் வந்து எக்காரணத்துக்கும் ரிகவர் பண்ண முடியாது. ட்ரைம் பண்ணாதீங்க. போன பணம் போனது தான். ஏன்னா இந்த லாஸ் ரிகவர் மைண்ட் செட் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் லாஸ்லாம் ரிகவர் பண்ணி கொடுத்துட்றேன், ஒரு 1 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரு 50,000 அரேஞ்ச் பண்ணிக்கங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் பண்ணிகிட்டே போங்க, உங்களுக்கு லாஸ்லாம் ரிகவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் வரும். ஸோ அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் மேற்கொண்டு நீங்கள் கடனை வாங்கி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பணமும் 0 ஆகிடும். ஸோ அதை பற்றி எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. தெளிவாக இருங்க. ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்றதையா தெளிவாக இருங்க. எனக்கு தெரியும் தெரியாது அதில் தெளிவாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன், தெரியல அப்படின்றது தப்பு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. புரியல அப்படின்றது தப்பு ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. ஆனால் டைம் எடுக்கும், அந்த டைம் கொடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.